ஹலோ ஹாய். இன்றைய சமையல் சுஜாதா கிச்சனில் கறி பிதுக்கம்பருப்பு குழம்பு. இது இந்த பக்கம் கறி பிதுக்கம்பருப்பு குழம்பு, இந்த பக்கம் அதே மசாலா போட்டு காய். ஏன்னா வெறும் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வைத்தியருங்க. ஸோ அதனால் கறி மாதிரியே காயை மசாலா போட்டு செஞ்சுருக்கிறேன். இது சாதம், இது சுட சுட ரசம். ஸோ இவ்வளவுதான் சமையல் ஸ்பெஷல். ஓகே, முட்டை போட்டுக்கணும். பிற்பாடு நான் முட்டையை காட்ட முடியல. இந்த குழம்புக்கு முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும், கறி குழம்புக்கு. அதனால் இன்னொன்று, வெறும் சமையலுக்காக மட்டும் நான் இதை காட்டல. நீங்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறமா வெறும் இந்த சாப்பாடை மட்டும் பார்க்கக்கூடாது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிக்கிறான் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்கணும். வெறும் இந்த அம்மா வெறும் இது போடுறாங்க, கர்த்தரை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க, போதிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது சாப்பாடு அவர் கொடுத்தது தான். இவ்வளோ நல்ல சாப்பாடை கொடுத்துருக்குற அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். நேற்று பாடின பாடல் போல் நீங்கள் நேற்று பாடல் கூட வியூவர்ஸே இல்லை. தினம் ஒரு வசனம் ஒரு பாடல் பாட போகிறேன். இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடும் போடுறேன் நான். ஆனால் அந்த சாப்பாடு கொடுக்குற தேவனை, நம்முடைய கர்த்தரை நாம் துதிக்கணும். அவருடைய தினம் அப்பத்தை நாம் படிக்கணும். அன்றைய மன்னாவை நம்ம படிக்கணும். அவர் கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு உயிர் கொடுக்கறது, வாழ்வு கொடுக்கறது. ஏன்னா அவர் தான் நித்திய ஜீவன். அவர் தான் இந்த நிரந்தரமான ஒரு அப்பம். அவரே ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரும் ஜீவ அப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு எதிலும் குறைவுபடாது. நேற்று நான் அந்த வசனத்தை போட்டது போல் வால்பேப்பர்ஸில், தமிழ் வால்பேப்பர்ஸில், முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிற்பாடு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்று போட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் முதலில் அவரை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், பிற்பாடு நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால்தான் தயவு செய்து கர்த்தருடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்னும் ஒரு 30, 40, 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் எனக்கு லைவ் கிடைக்கும். லைவில் நான் தேவனை பற்றி ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, யூடியூப்பில் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். தேவனுக்கே ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இந்த சாப்பாட்டு கொடுத்த, இந்த ஜீவனை கொடுத்த ஜீவ அப்பத்திற்காக தேவனுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென்.